வணக்கம். இன்னைக்கு இன்னொரு தெனாலிராமன் கதை பார்ப்போம். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் ஆண்டு வந்தார். அவரோட அரண்மனை தோட்டத்தில் விதவிதமான பூச்செடிகளும் அபூர்வமான பழங்கள் கொண்ட மரங்களையும் வளர்த்து வந்தார். அவருக்கு யாருமே அந்த பழங்களை பறிச்சா பிடிக்காது. அப்படி தெரியாமல் பறிச்சிட்டாங்கன்னா பெரிய தண்டனை கொடுத்துருவாங்க. அது அவர் அந்த பழங்களெல்லாம் அவர் முன்னாடி மட்டும்தான் காவலர்கள் பறிக்கணும். அவர் தான் அதை ருசித்து சாப்பிடுவார். அவருக்கு விருப்பப்பட்டா வேணால் மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுவார். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை இரவில் காவலர்கள் காவல் காத்துட்ருக்கும்போது பழங்களை பறிக்கிற சத்தமும் சாப்பிட்ற சத்தமும் நடு இரவில் கேட்குது. உடனே காவலர்கள் யாருன்னு தேடி போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒருத்தன் நிறைய பழங்களை பறித்து வச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கான். நல்லா சாப்பிட்டுட்ருக்குறான். உடனே போய் இந்த காவலர்கள் அவனை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. அவன் உடனே ஐயா என்னை மன்னிச்சிருங்க, தெனாலிங்கிற ஊர்லேருந்து வரேன். நான் தெனாலிராமன் அவரோட மைத்துனர், அவரோட மனைவியோட தம்பி. நான் இப்படி பண்ணது அவருக்கு தெரிஞ்சால் அவமானமாக போயிடும். நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நான் ஊரை விட்டே போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். ஆனால் காவலர்கள் காலையில் ராஜா கிட்ட இவனை பிடிச்சு கொடுத்தா நமக்கு பரிசு தருவார் அப்படின்ட்டு விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் காலையில் கிருஷ்ணதேவராயர் வரும்போது அவர்கிட்ட இந்த தெனாலிராமனோட மைத்துனர், அவர் பேர் பிச்சையா, அவனை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்ச உடனே எவ்வளவோ அவன் கெஞ்சி கேட்டோம், முடியாதுன்னு ராஜா சொல்லிவிட்டு அவர் தண்டனை கொடுக்குறாரு. என்ன தண்டனைன்னா, அவன் அன்னைக்கு பொழுதுக்கும் அன்னைக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் அவனுக்கு வெறும் பழங்கள் மட்டுமே உணவாக தரணும். வேறு எதுவுமே சாப்பிட தரக்கூடாது. அப்படி சாப்பிட்டுட்டு மாலையில் அவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு விதிச்சிட்டாரு. சரி, இவன் அழுறான், துடிக்கிறான். ஒத்துக்கவே இல்லை ராஜா. ஏன் பழங்களை பறிக்கக்கூடாதுன்னு தெரியும் இல்லையா, திருடக்கூடாது இல்லையா, உனக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த செய்தி தெனாலிராமன் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அவங்க மனைவி கமலா, என் தம்பியை காப்பாற்றுங்க, என் தம்பி இப்படி தெரியாமல் தப்பு செஞ்சுட்டான், அவனை காப்பாற்றுங்கன்னு அழுறா தெனாலிராமன்ட்ட. ஆனால் தெனாலிராமன் நல்லா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மானத்தை கெடுத்துட்டான் இங்கே அப்படின்னு சொல்லி நல்லா மனைவியை திட்டிட்டு, மைத்துனரை இப்படி பண்ணது அவமானமாக போச்சு நல்லா திட்டிட்டு, ஆனாலும் அவன் தெரியாமல் பண்ணிட்டான். அவனை மரண தண்டையிலேருந்து எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நேராக ராஜா வீட்டுக்கு போகிறான். ராஜாவோட அரண்மனைக்கு போன உடனே ராஜா அப்போ தான் பூஜையிலேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்தோடனே தெனாலிராமன் பார்த்தவொடனே தெனாலிராமன் எதுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுட்டு, இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ சொல்கிறதுக்கு நான் எதிர்ப்பதமாக தான் செய்வேன், இது கடவுள் மேலே ஆணை அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே தெனாலிராமன் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா, நாம் சொல்கிறதுக்கு எதிர்ப்பதமாக தான் இவர் செய்வேன்ட்டு கடவுள் மேலே சத்தியம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு, ராஜா உங்களை ரொம்ப நான் வணங்குறேன். என்னோட மைத்துனர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அவன் அரண்மனையில் பழத்தோட்டத்தில் திருநது ரொம்ப ரொம்ப தப்பு. அவனுக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுங்க ராஜா அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே ராஜாவால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவர் தான் சொன்னார், நீ என்ன சொல்கிறியோ அதுக்கு நான் எதிர்ப்பதமாக தான் செய்வேன்ட்டு. அதனால் ராஜா, நீங்கள் கடவுள் மேலே வேறு ஆணையிட்டு சொல்லியிருக்கீங்க, நான் சொல்கிறதுக்கு எதிர்ப்பதமாக தான் செய்வேன்னு. இப்போ நீங்கள் மரண தண்டனை கொடுங்க ராஜா அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னவொடனே ராஜாவால் கடவுள் மேலே சத்தியம் பண்ணால அவரால் மீற முடியல. சரி, அந்த பிச்சையாவுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே நம்ம தெனாலிராமன் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போய், என்னோடய புத்திசாலித்தனத்தினால நான் உன்னோட தம்பியை காப்பாற்றிட்டேன் பாரு அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறான். அப்புறம் அந்த பிச்சையா, வாழ்க்கையில் நான் இனிமேல் திருடவே மாட்டேன், இந்த தப்பு இனிமேல் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போய்ட்டுறான். ஓகேவா குட்டீஸ், அடுத்த கதையில் பார்ப்போம். பாய்.